நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நாம் பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிஷ். ஸோ நாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் வந்து ஒரு சில்லி ஆட் பண்ணியிருக்கிறேங்க. புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, அப்புறம் லெமன், இதெல்லாம் நல்லா மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து அதை என்ன பண்ணுறேங்க, அந்த மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே அப்படியே அப்ளை பண்ணுறேங்க. பாருங்கள், கொஞ்சோண்டு தேங்காய் லைட்டாக அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை என்ன பண்ணுறீங்க, மீன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பேஸ்ட்டை முதல்ல மிக்சியில் அரைச்சி அப்படியே மேலாக அப்படியே பூசி விடுறீங்க. அப்புறமா அந்த மீன் மசாலா இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறோம். பாருங்க, ஆட் பண்ணிட்டோம். நல்லா வந்து ஒரு 1 hour லெமன் புழிஞ்சு ஊற விட்டுறணும். விட்டுட்டு அப்புறம் நல்லா ஊறட்டும். அப்படியே தோசை கடாயை எடுத்து அப்படியே மிதமான சூடு வச்சு கோகனட் ஆயில் தான் ஆட் பண்ணணும். கடையில் விற்கிற குரூட் ஆயிலெலாம் யூஸ் பண்ணாதீங்க தயவுசெய்து. சும்மா சன்ஃப்ளவர் ஆயிலு, கடலை ஆயிலு, அந்த ஆயிலு இந்த ஆயிலுன்னு சொல்லி லேபிளை மட்டும் ஒட்டி நம்மக்கிட்ட ஏமாற்றிட்டுருக்குறோம். அது எதுவுமே எண்ணெய் கிடையாது, எல்லாம் குரூட் ஆயிலு. பேரலாக வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்கல்ல, வண்டி குத்துற ஆயில். அதாவது இத்தனை வருஷமாக நான் அவங்கள சாப்பிட்டுக்கிறேங்க. அதனால தான் குழந்தைங்கள்ந்து எல்லாருக்குமே கேன்சர் வருது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சாப்பிடுங்க. இல்லை வீட்டிலே ஏதாவது கடையில் தேங்காய் இருந்தால் அரைச்சிக்காங்க. இல்லை செக்கெண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரேட்டு கூடு தான், பட் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நல்லா அப்படியே ப்ரே பண்ணி என்ன பண்ணுங்கள், அப்படியே தோசை கல்லில் வச்சு செஞ்சால் அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும். பாருங்கள், வேகுது பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள், ஓகேங்களா. ஆக்சுவலி எண்ணெய் இதுக்கு தேவையில்லை, இதிலே எண்ணெய் இருக்கும். பட் இருந்தாலும் லைட்டாக தேங்காய் எண்ணெய், கோகனட் ஆயில் விட்டுக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த குரூட் ஆயிலெலாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. நம்ம சரியான முருகலான டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. நாங்கள் வாங்கிட்டு வந்த ஃபிஷ்ஷு தான். அதாவது வஞ்சரம், கொஞ்சோண்டு நண்டு. வஞ்சரம் வந்து பார்த்திங்கன்னா 1200 வருது கேஜி. கடல் மீன் ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறமா மஞ்சக்களின்னு சொல்லி ஒரு ஃபிஷ் வாங்கிட்டு வந்தீங்க தான் மஞ்சக்களி. இதுவும் செம்மையான டேஸ்ட்டு. கொஞ்சம் ப்ரான் கொஞ்சம் வச்சுருந்துங்க, அதையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டுங்க. இது எல்லாமே இருக்குது பாருங்கள், தான் மஞ்சக்கிளி.